வணக்கம். தாயை இழந்த ஒரு அணில் குட்டி அதற்கு பால் கொடுத்து அதை பராமரித்து வரும் பட்சத்தில் அது எப்படி பின்னாடியே செல்கிறது பாருங்கள். அதற்கு நாம் பராமரித்து அன்பு நம்மை விட்டு பிரிய அதற்கு மனமில்லாமல் நம்மையே சுற்றி சுற்றி வருகிறது. அதை கொண்டு போய் வெளியே விட்டாலும் பழையபடி நம் வீட்டுக்குள்ளேயே வந்து விடுகிறது. ஒரு மிருகங்களின் மேல் நாம் பாசம் வைத்தால் அது மனிதனை விட அதிகமாக பாசத்தை மனிதன் மேல் வைக்கிறது. அதற்கு நாம் என்ன செய்கிறோம்? உணவு மட்டுமே கொடுக்கிறோம். உணவு கொடுக்கும் அந்த 5 அறிவுள்ள பிராணிகள் நம்மை சுற்றி சுற்றி வரும்போது நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. உணவு, உடை, இருக்க இடம், வேலை வாங்கி கொடுப்பது, படிக்க வைப்பது, இப்படி ஒரு பிள்ளைகளுக்கு என்னதான் நாம் சலுகைகள் கொடுத்து அவர்களை உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தினாலும் அந்த பிள்ளைகள் தாய் தகப்பனை கவனிப்பதில்லை. ஒன்றுமே கிடையாது. வெறும் உணவு, அதற்கு தேவையான தண்ணீர், இதை மட்டும் கொடுத்தாலே நம்ம எப்படி சுற்றி சுற்றி வருகிறது பாருங்கள். இந்த உலகத்தில் பணத்தை விட நம்மேல் பாசம் காட்டுபவர்களுக்கு நாம் அதிக அக்கறையுடனும் பாசத்துடன் இருப்பதுதான் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த வழியாகும். பணம் எல்லா நேரங்களிலும் பயன்படாது. பணத்தை வைத்து கொண்டு வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் உதவி செய்வதற்கு தேடி தேடி ஒரு ஆட்களை நாம் பிடிக்க வேண்டும். அப்படி பிடித்து அவர்களுக்கு ஒரு உதவி செய்ய சொல்லி அவர்களிடம் பணம் கொடுத்தாலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஊதியமோ இல்லை ஒரு கமிஷனோ அல்லது நீ இந்த வேலையை செய்து கொடுப்பா, நீ இவ்வளோ எடுத்துக்கோ, ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னால் கூட அதற்கு அவர்களுக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்க வேண்டும். நீ பைக்குக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போப்பா. அதாவது பணம் அதிகமாக வைத்திருந்தாலும் இவ்வளவு பிரச்சனைகள். அல்லது இன்று அதிகப்படியாக உணவை நம் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கும் சூழ்நிலையெல்லாம் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு கூட நாம் நம்முடைய உணவுக்கு மேல் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பணம் கொடுத்து தான் அந்த உணவை வாங்க வேண்டும். ஒரு உணவு ஒரு 150 ரூபாய் கொடுத்து ஒரு சாப்பாடு வாங்குகிறோன்னா நம்ம அதை பைக் மூலமாக ஒரு நிறுவனத்து மூலமாக நம்ம கொண்டு வரும்போது அவர்களுக்கு நாம் கூட ஒரு 50 30 அதன் மேல் ஆர்டர் வைத்து தான் நாம் அதை பெற வேண்டும். வெறும் காசு இல்லாமல், பணம் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் இதன் மேல் அன்பு காட்டும்போது நாயோ பூனையோ எந்த மிருகமாக இருந்தாலும் அதனுடன் பழகி அதற்கு அன்பு காட்டும்போது நம்மையே சுற்றி 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 வரும்போது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது பாருங்கள். பின்னாலேயே செல்கிறது பாருங்கள். சமையல் ரூமுக்கு கூட ஓடுதுங்க. இது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஹாப்பியாக இருக்குது பாருங்கள். மனிதன் தன் பிள்ளைகளை வளர்த்து அவர்கள் கல்யாணம் அவர்களுக்கு நல்லது செய்து விட்டால் அதுக்கப்புறம் தாய் தகப்பனை அவர்கள் சில 100ல் 1 பிள்ளைகள் அந்த மாதிரி தான் இந்த காலத்தில் இருக்காங்க. சும்மா உணவு கொடுத்தவுடன் அது சுற்றி சுற்றி வரும் காட்சி நம்ம எல்லாம் புல்லரிக்க வைக்கின்றது. ஆகினால் இந்த உலகத்தில் அன்பு, பாசம், பரிவு, இரக்கம் இதெல்லாம் மிக மிக குறைந்து கொண்டே வருகிறது பாருங்கள். வளர்ப்பவர் அந்த வீட்டில் அவருடைய பேண்ட் மேலே ஏறி அவருடன் விளையாடுகிறது. அவருக்கே சரி, சில ஒரு புதிதாக ஒரு விலங்கோ ஜந்துவோ நம் மீது ஏறும்போது நம்மளுக்கு ஒரு சிறிய உணர்வு இருக்குமில்ல, அப்படி அவர் பயப்படுகிறார். ஆனால் அழகாக அது ஏறி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மனிதன் மேலே ஏறி அவர் ஷோல்டர் மேலே ஏறி அதுக்கப்புறம் அவருடைய தலைப்பகுதி ஏறி இறங்கி
இப்போ சோபா மேலே போய் விளையாடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். சோபா மேலே பை இருக்குது, அங்கெல்லாம் விளையாடுது. வீட்டையே சுற்றி 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 விளையாடி கொண்டு இந்த அணில் வேறு எங்குமே செல்லவில்லை. கொண்டு போய் வெளியே விட்டாலும் வீட்டிற்குள் ஓடி வந்து விடுகிறது. அவர்களுடைய சகாக்கள், ஜந்துக்கள், அணில் பெரிய அணில்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களுடன் சேருவதில்லை. நேரடியாக நம் வீட்டுக்குள் வந்து விடுகிறது. அதை நாங்களும் அதை விடாமல் பராமரித்து கொண்டிருக்கிறோம். அது வெளியே விட்டாலும் நம்ம வீட்டை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. வீட்டினுள்ளே தான் விளையாடி கொண்டே இருக்கிறது. அற்புதமான காட்சி, அருமையான காட்சி. இதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காட்சி. பாருங்கள், அணில்னால் எவ்வளோ ஸ்பீடாக நம்ம கிட்ட நெருங்க முடியுமா, அதை நம்ம பிடிக்க முடியுமா, அது எதையுமே நம்ம கிட்ட கூட போக முடியாது. பாருங்கள், கட்டிலுக்கு அடியில் போயிட்டு, கட்டிலில் சோபாவுக்கு அடியில் போயிட்டு விளையாடுது. எப்படியெல்லாம் விளையாடுது பாருங்கள். இவர்கிட்ட மேலே ஏறி வந்துடுச்சு. அவர் ஷோல்டர் பகுதி, கைப்பகுதி அனைத்து இடங்களிலும் விளையாடி கொண்டிருக்கிறது. அது மனிதன் என்று நினைக்கவில்லை. தன் தாய், தன்னுடைய அண்ணன், தன்னுடைய தம்பி, தன்னுடைய வீடு அப்படி என்று ஒரு பாசத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது. மனிதர்களும் பணத்திற்கு மயங்காமல் அன்புக்காக மயங்குங்கள்.